மதுரை மாட்டுத்தாவணி சீர்மிகு பழ அங்காடியில் காசநோய் கண்டறிதல் சிறப்பு முகாம். இந்தியா முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காசநோய் மரணங்களை தவிர்த்தல் மற்றும் புதிய காசநோய் நோயாளிகள் உருவாதலை தவிர்த்தல் என்ற இலக்குடன் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி முதல் காசநோய் கண்டறிதல் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் டிபி எனப்படும் காசநோய் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டும் மக்களிடம் காசநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றது. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசநோய் பரவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். காசநோய் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குநர் மருத்துவர் ராஜசேகரன் வழிகாட்டுதலின்படி மதுரை மாட்டுத்தாவணி சீர்மிகு பழ அங்காடியில் காசநோய் கண்டறிதல் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வியாபாரிகள், பொதுமக்கள், சுமைதூக்கும் தொழிலாளர்களுக்கும் காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டதுடன் காசநோய் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குநர் மருத்துவர் ராஜசேகரன், மாவட்ட நல கல்வியாளர் பாலகிருஷ்ணன், மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் கிருஷ்ணமூர்த்தி, தனியார் மற்றும் பொதுமக்கள் தொடர்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பாரதி, வண்டியூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் கௌதமன், முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர்கள், முதுநிலை ஆய்வக மேற்பார்வையாளர்கள், சுகாதார பார்வையாளர் சுரேஷ் மற்றும் மாட்டுத்தாவணி மாநகராட்சி சீர்மிகு பழ அங்காடி வியாபாரிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் மதுரை மாவட்ட முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ராஜா செய்திருந்தார். இதுகுறித்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் துணை இயக்குநர் ராஜசேகரன் தெரிவிக்கையில், புதிய காசநோயாளிகள் உருவாவதை தவிர்த்தல் இந்த முக்கிய இலக்கோட இந்தியா முழுவதும் 347 மாவட்டங்களில் தீவிர காசநோய் ஒழிப்பு முகாமானது கடந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நம்ம மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக நடந்துட்டு வருது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு 1,00,000 மக்கள் தொகைக்கு 301 காசநோயாளிகள் இருந்தாங்க. அதை நம்ம 180 நோயாளிகளாக குறைச்சிருக்கிறோம். இது ஏறத்தாழ 42% நம்ம குறைச்சிருக்கிறோம். ஸோ இதை பாராட்டி நமக்கு மத்திய அரசிலிருந்து பதக்கம் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது. மேலும் காசநோயாளிகள் எண்ணிக்கையை குறைக்கணும், காசநோயினால் ஏற்படும் மரணங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 100 நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு முகாமில் ஒரு பகுதியாக நம்ம நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலமாக இந்த மாவட்டத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணித்து அங்கே காசநோய் அறிகுறி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொண்டுட்டு வர்றோம். அதே மாதிரி கையடக்க எக்ஸ்ரே கருவி 2 வச்சுருக்கோம். அது மூலமாக பணியிடங்களில் காசநோய் கண்டறிகிற பணி நடந்துட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி நம்ம நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் நம்ம மத்திய பழ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பணி புரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு காசநோய் அறிகுறி இருந்தால் அவங்களுக்கு நம்ம காசநோய் இருக்கா அப்படின்ற உறுதிப்படுத்தக்கூடிய அந்த எக்ஸ்ரே பரிசோதனையானது இன்றைக்கி நடைபெற்று. இது வருகிற மார்ச் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த இயக்கம் நடைபெறும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.